கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகையை நோக்கி இந்த பூமி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை தற்போதைய எல்லா சம்பவங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. இயேசுவின் ரகசிய வருகைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்களில் நிலநடுக்கங்கள் மிக முக்கிய அடையாளமாகும். அதுவும் தற்போதைய நாட்களில் நிலநடுக்கங்கள் மிக அதிகமாக நடக்கின்றன. இப்போது ரஷ்யாவில் கம்சக்தா என்கிற பகுதியில் 8.8 ரிக்டர் அளவில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை பூமியில் நடந்த நிலநடுக்கங்களில் இது 6வது பெரிய நிலநடுக்கம் என்று கூறுகிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்க்கும்போதும் கேள்விப்படும் போதும் இயேசுவை அறியாத ஜனங்களைப் போல ஒரு அதிர்ச்சியான செய்தியாக நினைத்து கடந்து போய்விடக் கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று கூறப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் என்ன இப்போதான் நடக்கிறது? அதுதான் எப்போதுமே நடக்கக்கூடியது தானே, உடனே இயேசு வந்து விடுவாரா என்ன என்று நாமும் உலகத்தாரை போல பரியாசமாக பேசி நிர்விசாரமாய் இருக்கக்கூடாது. முந்தைய காலத்தில் எப்போதாவது எங்காவது பல வருஷ இடைவெளிகளுக்கு பிறகு ஏதோ ஒரு இடத்தில் ஒரு நிலநடுக்கம் ஏற்படும். ஆனால் இப்போது அப்படி அல்ல. 2010க்கு பிறகு, அதுவும் 2020க்கு பிறகு அனுதினமும் பூமி நடுங்கிக் கொண்டே இருக்கிறது என்று புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதுவும் இப்போது ரஷ்யாவில் நடந்திருப்பது மிகப்பெரிய அளவில் பயங்கரமாக நடந்திருக்கிறது. இதெல்லாம் கர்த்தரை அறிந்த நாம், அதாவது நம்மை எச்சரிக்கும் அடையாளங்களாகும். ரஷ்யாவின் ஒரு நகரம் முழுவதுமே கடல் தண்ணீரில் மூழ்கி முற்றிலும் கடல் தண்ணீர் அதற்குள் நுழைந்திருக்கிறது. அந்த நகரத்தின் மக்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா இந்த 3 நாடுகளில் சுனாமி வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நிலநடுக்கம் பசிபிக் கடலில் ஏற்பட்டிருப்பதால் பசிபிக் கடல் அருகே உள்ள 10 நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடல் கொந்தளித்து 4 மீட்டர் வரை உயரமாக எழும்பி சுனாமி பேரலைகளாக வருகிறது. இதனால் அந்தந்த நாடுகள் தங்கள் கடலோர மாநிலங்களின் நகரங்களிலிருந்து மக்களை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் அலறி அடித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சுனாமி அலைகள் ஒரு நாளுக்கும் மேலாக அதிகரித்து கொண்டே போகும் என்று கூறுகிறார்கள். எந்த நேரம் என்ன நடக்கும் என்கிற மரண பயத்தில் நாடுகளும் ஜனங்களும் இருக்கிறார்கள். ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான், தைவான், சீனா, பிலிப்பைன்ஸ், கனடா, மெக்சிகோ, பெரு, ஈக்வடார் போன்ற 10 நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஜப்பானில் புகுஷிமா என்கிற அணு உலை மையத்திலிருந்து அவசரமாக எல்லோரும் வெளியேற்றப்பட்டார்கள். ஜப்பானில் மட்டுமே 19 லட்சம் மக்கள் கடலோர பகுதிகளில் இருந்து மிக வேகமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ரஷ்யாவில் ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் தாண்டியும் அதனுடைய தாக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. எந்த மனிதர்களாலும் தேவனுடைய செய்கைகளை கட்டுப்படுத்தவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியவே முடியாது. மனிதர்களை விட விலங்குகளும் பறவைகளும் இந்த சுனாமி அதிர்வுகளை கண்டுபிடித்து ஓடிவிட்டனவாம். இந்த பூகம்பம் ஏற்பட்டு சுனாமி அலைகள் எழும்புவதற்கு முன்பு கடல் மட்டத்திற்கு மேலே அநேக பறவைகள் அங்கும் இங்கும் பறந்து ஓடியிருக்கின்றன. ரஷ்யாவிலும் ஜப்பானிலும் ஆழ்கடலில் வாழக்கூடிய பெரிய சுறாக்களும் திமிங்கலங்களும் கடலில் இருந்து வெளியேறி கரைக்கு வந்திருக்கின்றன. அவற்றை பார்த்த பிறகே மனிதர்கள் சுதாரித்து கொள்ள ஆரம்பித்தார்கள். நம் கண் முன்னால் நடக்கிற அடையாளங்களை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருந்துவிடக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில், மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன என்று இயேசுவே கேட்கிறார். உலக ஆராய்ச்சியாளர்களுக்கு நிலநடுக்கம் வந்தால் சுனாமி வரும் என்றும் அது எங்கெங்கு வரலாம் என்றும்
நிதானிக்க தெரிகிறது. எந்த காற்று எங்கு வீசினால், எந்த கடலில் எந்த புயல் உருவாகும், எந்த பகுதிகளில் மழை வரும் என்று அவர்களால் கணிக்க முடிகிறது. ஆனால் இயேசுவை பற்றி அறியவோ மனம் திரும்பவோ அவர்களுக்கு விருப்பமில்லை. சாத்தான் அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இயேசுவை அறிந்திருக்கிற நாம், பைபிள் வசனங்களை நன்றாக அறிந்திருக்கிற நாமும் அவர்களைப் போல இருக்கக்கூடாது. நமக்கு என்னென்ன சம்பவங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும் என்று எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அவை நடக்கும்போது அவைகளை பார்த்தாவது நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேற பண்ணுகிறார். மற்ற எல்லா உலக விஷயங்களிலும், நம்முடைய குடும்ப காரியங்களிலும் எது நடந்தால் இனி என்னென்ன செய்ய வேண்டும் என்று நாம் நிதானிக்கிறோம், புரிந்து கொள்கிறோம். ஆனால் இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் நம் கண்களுக்கு முன்னால் நடக்கும்போது மட்டும் நாம் எப்படி இருக்கிறோம்? உணர்வில்லாமல் இருக்கிறோமா? அல்லது இயேசு உண்மையிலேயே சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நிதானித்து ஆயத்தமாகிறோமா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் என்று வசனம் சொல்கிறதே. மத்தேயு 24 அதிகாரம் 3 சீஷர்கள் இயேசுவிடம், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று மத்தேயு 24 அதிகாரம் 6-7 இயேசு கூறுகிறார். இந்த எல்லா அடையாளங்களுமே ஒரே நேரத்தில் இப்போது நம் கண்களுக்கு முன்பாக இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றை பார்த்து உலகத்தாரை போல நாம் பயப்பட வேண்டியதில்லை. நிலநடுக்கம் என்பது பூமியின் கீழே உள்ள டெக்டானிக் பிளேட்ஸ் என்று சொல்லப்படுகிற நிலத்தடி தட்டுகள் ஒன்றோடொன்று உரசுவதால் மோதுவதால் தான் நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்று ஆராய்ச்சியாளர்களாகிய மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் தேவன் அனுமதித்தால் மட்டுமே எல்லாமே நடக்கும். பூமியே சேஞ்ச் ஆகி மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கும், பூமியின் அமைப்பு கூட மாறும் என்பதைத்தான் சங்கீதம் 46 2-3 பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் என்று சுனாமியை குறித்தும் நிலநடுக்கத்தை குறித்தும் பூமியே நிலை மாறும் அளவிற்கு சம்பவங்கள் நடக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்படியெல்லாம் நடக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டாம் என்றுதான் கர்த்தர் நமக்கு கூறியிருக்கிறார். இப்போது பசிபிக் கடலில் உண்டாயிருக்கிற இந்த பேராபத்து அதை சுற்றியுள்ள நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், அதன் தாக்கம் இந்திய பெருங்கடலில் இருக்காது. எனவே இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த பெரிய நிலநடுக்கத்தால் இந்திய பெருங்கடல் அருகே அமைந்திருக்கிற இந்தியாவிற்கு சுனாமி ஆபத்தை ஏற்படுத்தாது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்தியா தப்பித்தது என நாம் சந்தோஷப்படக்கூடாது. ஆபத்தில் சிக்கியிருக்கிற மற்ற நாட்டின் ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்பதை அறிவாயாக என்று வசனம் சொல்கிறது. இனி வரும் நாட்களில் இன்னும் பலவித பயங்கரங்கள் தான் நடக்கும், அதிகரிக்குமே தவிர குறையாது. வேதம்தான் இப்படி சொல்கிறது. இனியும் நாம் அற்ப காரியங்களுக்காக அழிந்து போகிற மாயையான இந்த உலகத்திற்காக பிடிவாதமாய் நாம் உலகத்தாரை போல அசதியாய் இருக்கக்கூடாது. இன்னும் பரிசுத்தமாய், இன்னும் இயேசுவுக்கு நெருக்கமாய், இன்னும் சாட்சியாய் வாழ வேண்டும். ஜென்ம சுபாவங்கள் கண்டிப்பாக மாற வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்கள் நாம் வருகையில் போவதற்கு ஆயத்தம் ஆவதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென்.